போதைப்பொருள் புழக்கம் என்பது உலகளவில் ஒரு மிகப்பெரிய சமூக பிரச்சனையாக உள்ளது. தமிழ்நாட்டில் இது தொடர்பான செய்திகள் மற்றும் விவாதங்கள் சமீப காலமாக அதிகரித்து வருகின்றன. ஒரு வருடத்திற்கு முன்பு பல முன்னணி நடிகர்களின் போதைப்பொருள் பயன்பாடு குறித்து பாடகி சுசித்ரா அவர்கள் திடுக்கிடும் தகவல்களை கூறியிருந்தார். தற்போது சில நடிகர்கள் போதைப்பொருள் வழக்கில் சிக்கிய நிலையில் பாடகி சுசித்ரா அவர்கள் தமிழகத்தில் போதைப்பொருள் சம்பந்தமான எந்த ஒரு செயல்பாடுகளில் ஈடுபடாத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சிதான் என கூறியிருப்பது அரசியல் களத்தில் கவனத்தை பெற்றுள்ளது. எல்லாருமே இருக்காங்க சார். டிஎம்கே பண்ணுது, ஏஐடிஎம்கே பண்ணுது, பண்ணாத கட்சியான சீமான் கட்சி தான். ஓகே, எப்படி உங்களுக்கு தெரியுது? ஒழுக்கமுள்ள ஒரே கட்சி அதான். சீமான் சார்க்கே தெரியாது போல இவ்வளவுதான் நடக்குது. எல்லாருமே குட்டி குட்டி கட்சி வச்சு கருணாஸ் எல்லாரும் தான் பண்ண. போதைப் பொருள்களான மது, கஞ்சா, ஹெராயின், கொக்கைன் மற்றும் புகையிலை போன்றவை தமிழகத்தில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சமீபத்தில் சில முன்னணி நடிகர்களும் அரசியல்வாதிகளும் போதைப்பொருள் வழக்கில் கைதாகி இருப்பது பெரும் சர்ச்சையை கிளப்பியிருந்தது. ஏற்கனவே போதைப்பொருள் பழக்கம் வைத்திருக்கும் பல நடிகர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த பாடகி சுசித்ரா தற்போதும் போதைப்பொருள் பயன்படுத்தும் மற்றும் போதைப்பொருளை விற்பனை செய்யும் முன்னணி நடிகர் நடிகைகளின் பெயர்களை பகிரங்கமாக வெளியிட்டிருக்கிறார். இது சமூக வலைதளங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் தற்போது பாடகி சுசித்ரா அவர்கள் நாம் தமிழர் கட்சியை பற்றி இது மட்டுமே போதைப்பொருள் புழக்கத்தில் ஈடுபடாத ஒரே கட்சி என்று குறிப்பிட்டுள்ளார். இது கட்சியின் தலைவர் சீமான் மற்றும் அவரது கொள்கைகளுக்கு ஆதரவாக அமைந்து உள்ளது. நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டின் இளைஞர்களிடையே தேசியவாத உணர்வையும் ஒழுக்கமான வாழ்க்கை முறையையும் ஊக்குவிக்க முயற்சிக்கிறது. அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியினர் சரியான பாதையில் செல்வதை இந்த கருத்து உறுதி செய்து உள்ளது. மேலும் சுசித்ரா அதிமுக, திமுக போன்ற கட்சிகள் மற்றும் பிரபல நடிகர்கள் இதில் தொடர்புடையவர்கள் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அவர் கமல்ஹாசன் நடத்தும் இரவு பார்ட்டி குறித்து, போதைப்பொருள் விருந்து குறித்தும் பல உண்மைகளை வெளிக்காட்டியிருந்தார். சமீபத்தில் கூட திமுக முன்னாள் நிர்வாகி ஜாபர் சாதிக் சர்வதேச அளவிலான போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் தலைவனாக செயல்பட்டதாகவும் அவரது குடோனில் ராகி மாவுடன் போதைப்பொருளை கலந்து வெளிநாடுகளுக்கு கடத்தியது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் ஜாபர் சாதிக் கைது மூலம் மங்கை திரைப்படம் போதைப்பொருள் பணத்தில் எடுக்கப்பட்டதாகவும் இயக்குனர் அமீருக்கும் ஜாபருக்கும் தொடர்பு இருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்து உள்ளன. இந்த குற்றச்சாட்டுகள் திமுகவின் மீது கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தி இருந்தது.